துபாயில் நடைபெறவுள்ள வேர்ல்ட் மெண்டல் சோர்ஸ் ஒலிம்பிக்ஸ் என்ற போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராமப்புற மாணவர்கள் அதிகமானோர் பங்கேற்க உள்ளதாக அபகாஸ் கல்வி நிறுவனம் தகவல். மதுரையை தலைமையிடமாகக் கொண்டு தமிழகத்தின் 17 மாவட்டங்களும், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும், உலகின் 36 நாடுகளில் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு அபாகஸ் கல்வி சேவையை வழங்கி வரும் பிரைனி பாஸ் இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் அபாகஸ் கல்வி நிறுவனம், அமெரிக்காவில் இருந்து செயல்படும் மெமோரியாட் எனப்படும் நிறுவனம் வேர்ல்ட் மெண்டல் சோர்ஸ் ஒலிம்பிக்ஸ் என்ற பெயரில் உலகளாவிய மாணவர்களைக் கொண்டு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டி தேசிய நாடுகளில் நடத்தப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி துபாயில் நடைபெறவுள்ளது. முதல் முறையாக இந்திய மாணவர்களை நேரடியாக கொண்டு வரச் செய்ய பிரைனிபாஸ் நிறுவனம் தமிழகத்தின் ஒருங்கிணைப்பு பங்குதாரராக துபாயில் இதனை நடத்தும் ஸ்வார்கலர் மைண்ட் சேலன் நிறுவனம் நியமித்தது. இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிக்காக கடந்த அக்டோபர் முதல் இதற்கான அடிப்படை பணிகள் நடைபெற்று வந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் தமிழகத்தின் 17 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களும் நமது பிற மாநில மாணவர்களும் பங்கு பெற்று முதல் சுற்றுப் போட்டியில் 740 மாணவர்கள் பங்கு பெற்றனர். வெற்றி பெற்ற 220 மாணவர்கள் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றனர். இரண்டாவது சுற்றுக்கு மாணவர்களை பயிற்சி கொடுத்து தயார்படுத்தி ஆகஸ்ட் மாதம் 27 முதல் 31 வரை 6 இடங்களில் நடைபெற்ற போட்டியில் 213 மாணவர்கள் தகுதி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த கல்வி நிறுவனத்தின் சார்பில் கூறுகையில், இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ளவர்கள் துபாய் சென்று வர ஆகும் செலவுகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் இருந்து தற்பொழுது 64 மாணவர்கள் மட்டுமே துபாயில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். அகில இந்திய அளவில் இந்த 64 மாணவர்கள் மட்டுமே இந்தியாவின் சார்பாக பங்கேற்க உள்ளனர். இதில் பெரும்பாலும் கிராமப்புற மற்றும் சிறுநகர மாணவர்கள் மட்டுமே அதிகமாக பங்கேற்க உள்ளனர். ஆகஸ்ட் மாதம் நடந்த போட்டியில் முதலாவதாக வந்த 10 மாணவர்களுக்கு துபாயில் நடைபெறும் போட்டியில் நுழைவு கட்டணம் இல்லாமல் பங்கேற்க பிரைனிபாஸ். மேலும் மாணவர்கள் துபாய் சென்று வர ஆகும் செலவுகளுக்கான உதவி கோரியும் அதன் முதன்மை செயல் அதிகாரி ஜோதிபாசு மற்றும் பிரைனிபாப்ஸின் தொழில் நுட்பத் தலைவர் திருமதி ஜெயப்பிரியா அவர்களும் வேண்டுகோள் விடுத்தனர். ஒலிம்பிக்ஸ்க்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அதுதான் இதோட முக்கியமான நோக்கம். இது வர செப்டம்பர் 29ஆம் தேதி துபாயில் ரிசீவ் பண்ணுறாங்க. நடக்க போகிற இடம் மத்தேனா அமெரிக்கன் ஸ்கூல் அப்படிங்கிற இடம் ஷார்ஜால் நடக்குது. ஸோ இதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து 63 மாணவர்கள் மற்றும் ஒரு 90 பெற்றோர்கள் சேர்ந்து மொத்தம் 150 பேராக நாங்கள் செப்டம்பர் 27ஆம் தேதி சென்னையிலேருந்து கிளம்புறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இதில் பெரிய சாதனை படைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ எங்களோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, ப்ரெஸ் எல்லோரும் சேர்ந்து இது தமிழ்நாட்டுலேருந்து நம்ம மாணவர்கள் போகிறாங்கிறத நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட ரிக்வெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஊர்லேருந்து மாணவர்கள் நிறைய போகிறாங்க. இதுக்கு ஏறக்குறைய ஒரு 75,000 ரூபா கிட்ட தனிநபருக்கு செலவாகுது. ஸோ நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி தொழிலதிபர்களாக இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தாலும் ஸோ ஒரு நிதி கொடுத்து உதவுனாங்கன்னா இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னா, சின்ன இடத்துலேருந்து போகிறாங்க மாணவர்கள், அவங்களோட சொந்த செலவுக்கு அவங்க கொடுக்குற சின்ன எந்த உதவியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ப்ரெஸ் மூலமாக நான் ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். தேங்க்யூ. இதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு சார். இதில் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி ஏறக்குறைய ஒரு 900 மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதில் செலக்ட் ஆகி ஏப்ரல் மாதம் ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் தனித்தனியாக நடத்தினோம். அதில் இது பண்ணோம். அது 30 நிமிஷத்தில் 50 கணக்கை போட்டு அதில் செலக்ட் ஆனாங்க. ஒரு 85% மேலே எடுக்கிறவங்க செலக்ட் ஆனாங்க. அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த இதுலேருந்து செகண்ட் ரவுண்டு, இது போன ஆகஸ்ட்டில் நடந்துச்சு. அந்த ரவுண்டில் அதே 400 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி 15 நிமிஷத்தில் அதே கணக்கை முடித்தாங்க. ஸோ அதில் 215 பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. முக்கியமாக என்னென்னா, இந்த நிதிநிலை ஏறக்குறைய 75,000 ரூபா செலவாகுதுங்கிறத காரணமாக மட்டும் வச்சு இப்போது அந்த 213 பேர் செலக்ட் ஆனதில் 75 மாணவர்கள் மட்டும் வர இப்போ ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுதான் இது 2 கட்டமாக செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ ஒரு 18 நாடுகள் வர்றாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் 9 கண்ட்ரீஸ்லேருந்து வர்றாங்க முக்கியமாக. ஸோ அதுக்கடுத்து போலண்ட், ஜெர்மனி, சவுத் ஆஃப்ரிக்கா, யூஎஸ்ஸு, இங்கிலாண்டு, ஃப்ரான்ஸு, இந்த சைட்லேருந்து இந்தோனேஷியா, பாகிஸ்தான்லேருந்து கூட குழந்தைங்க வர்றாங்க.
ஸ்டார்ட் அவுட் பண்ணதுக்கு என்ன மாதிரியான பண்ணிருக்கீங்க? இல்லை இப்போ நான் நார்மலாகவே நாங்கள் அபாக்கஸ் ட்ரைனிங் மேக்ஸில் கொடுத்துட்ருக்கோம். இது மென்டல் மேத்தை பேஸ் பண்ண விஷயன்றனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ட்ரிக்ஸ் அண்ட் ஆக்ஸ் எல்லாமே என்னென்னா எல்லாமே செகண்ட்ஸில் தான் மார்க்ஸ் எடுக்க முடியும். அப்போ அந்த செகண்ட்ஸை எப்படி வந்துட்டு பீட்டப் பண்ணி மற்ற குழந்தைங்களை காட்டிலும் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணுன்றது பேசிக்காக நாங்கள் அபாக்கஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறதுலையும் இந்த செகண்ட்ஸை வச்சு தான் வந்துட்டு அவங்க மேக்ஸ் நிறைய பண்ண வைப்போம். இப்போ இது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே நிறைய பேர் செலக்ட் ஆகி உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஸ்கூலுக்கு படிக்க அப்படின்ற ஒரு விஷயம் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. என்னென்னா காலையிலேயும் எங்களால் கனெக்ட் பண்ணி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங்கில் 6:30க்கு போட்டுட்டு ஆன்லைன் செஷன் போட்டு நாங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க முடிஞ்சது. பின்ன டெய்லி ஆஃப்லைனுக்கு வரவங்களும் வராங்க, ஆன்லைனில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆன்லைன் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். பேரண்ட்ஸுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன ஊர்களில் இருக்காங்க, நம்ம மதுரையில் இருக்கோம், டீச்சர் வேறு ஊரில் இருக்காங்க. ஆனால் இந்த ஆன்லைன்கிற இப்போ இந்த காம்படிஷனுமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஸோ அவங்க சிஸ்டத்தில் தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க. அது நாங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். உலக நாடோட போட்டி போட போகிறோம், அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இல்லை கண்டிப்பாக சார். இப்போ இதில் என்னென்னா இந்த அமைப்பாளர்களே ஒரு விஷயம் எங்கள் மாணவர்களை பார்த்து சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம் என்னென்னா இந்த 64 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, இதில் தமிழ்நாடோட டாப் 10 அப்படிங்கிற ஒரு போட்டியும் திருப்பி ஒருக்கா வச்சாங்க. மறுபடியும் பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறதுக்கு. அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 75-80 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் 10 பேர் டாப் 10 வந்தாங்க. அது வந்து 15 நிமிஷம் கொடுக்கக்கூடிய கொஸ்டினை நம்ம பசங்க 6 நிமிஷம் 7 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் சிறப்பு. எல்லாமே அந்த 100 கணக்குமே சரியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து டாப் 10 கொடுக்குறதுல நிறையா போட்டி இருந்துச்சு. அது மேடம் சொன்ன மாதிரி மில்லி செகண்ட்ஸ், அதாவது 7.59 ஒரு பையன் முடிச்சிருக்கான், 8.1 ஒரு குழந்தை முடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செலெக்ஷன் பண்ணி தான் இதை எடுத்திருக்கோம். அந்த டாப் 10 10 பேருக்கு வந்து துபாயில் நடக்க போகிற காம்படிஷனோட ஃபீஸை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த டாப் 10க்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாப் 10ல் அதிகமாக இருக்கவங்க கிராமப்புற மாணவர்கள் தான். அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். சின்ன ஊரில் இருக்க மாணவர்கள் தான். இப்போ விருதுநகர்லேருந்து மட்டுமே 3 பேர் டாப் 10ல் வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே விருதுநகர் கிடையாது, விருதுநகரை சுற்றி இருக்கிற சின்ன கிராமத்து மாணவர்கள் தான். ஸோ ஓகே சொல்லியிருந்தோம். ஏன்னா இது ஒரு ஏறக்குறைய ஒரு முடிவுக்கு வந்தால் தான் நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்க முடியும். இப்போ நான் அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவரை பார்க்குறதுக்கு. ஸோ அவரை அரசு பள்ளிக்கு தான் வராங்க சார். அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இப்போ முதல் கட்டத்திலே வந்து வராமல் போயிட்டாங்க. ஏன்னா இது வந்து இந்த துபாய்க்கு போயிட்டு வர்றதுக்கான செலவு இருக்குது இல்லையா அது. ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டில் பங்கேற்றாங்க. ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இப்போது இங்கே ஒலிம்பியாடை ஒன்று இப்போ ரீசெண்ட் நடத்தினா இன்றைக்கி பரிசு இருக்குது. ஸோ அதில் விருதுநகரில் ஒரு அரசு பள்ளி, நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மாங்குடின்னு ஒரு ஊர் சார், சின்ன கிராமம். அந்த ஊரில் மொத்த மக்கள் வீடே 129 வீடு தான். ஸோ அங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் நம்ம இந்த கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ புதுக்கோட்டையில் ராங்கியம்னு ஒரு ஊர், அந்த ராங்கியம் பக்கத்தில் அந்த ஊரில் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். அதேமாதிரி கரூர் மாவட்டத்தில் நரிக்கட்டியூர்னு ஒரு கிராம பள்ளி இருக்குது, அங்கெல்லாம் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். பட் இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் செலவு தான் எல்லாரோட ஒரு பயம். ஏன்னா அது கண்டிப்பாக பங்கேற்கணுன்னா துபாய்க்கு போய் ஆகணும். ஸோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு துபாய்க்கு போகிற அளவுக்கு இது இருக்காது. இப்போ அதில் சில மாணவர்களுக்கு இப்போ நாங்கள் நிதி நிறையா வாங்கிட்டுருக்கோம். ஸோ யார் கஷ்டப்படுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த செலவு 75,000லேருந்து எவ்வளோ எங்களால் கம்மியாக பண்ண முடியுமோ அதுக்கு ஆல்ரெடி பேரண்ட்ஸு வேறு நிறுவனங்கள் மூலமாக இப்போ ஒரு சின்ன அமௌண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அது இல்லாமல் சில மாணவர்களுக்கு இந்த விசா சார்ஜஸை நாங்கள் எங்கள் சார்பாக குறைக்கிறோம். இந்த ரொம்ப கொடுக்குறோம். ஆமாம், இல்லை கண்டிப்பாக இல்லை. இதனால நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க சார். இல்லை அது நிறையா காம்படிஷன் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த காம்படிஷன் நான் சொன்னேன்ல 5 செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.